ஏ மாமா 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 மாமையா மாமையா, ஏ சண்டே மண்டே டியூஸ்டே 7 நாளும் குட்டி நீ ஃப்ரீயா. என்னது, நான் ஊசி போட்டுட்டு இருக்கேன், நீ ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்க. வலிக்கலையா? எனக்கு ஏன் வலிக்குது? நீ தலைவாணியில தானே ஊசியை போட்ட. இந்த லெவல்ல இருக்குது ஆஸ்பத்திரிகள்லாம். ஆமா, இந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போய் சைடுல விக்கிறதா சொல்றாங்களே, உண்மையா? நீ ரொம்ப அதிகமா பேசுற. கேரளா வனியே இல்ல, ஏன் கேக்குற? அஞ்சரைக்குள்ள வண்டி படம் பாத்தியா? 5வது ரயில்ல பிட்டு சூப்பரா இருக்குதாமே. நீ ரொம்ப அதிகமா பேசுற, நீ பேசவே கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மிஸ்டர் ஐகேஷன் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. எந்த பெட்ல இருக்காரு தெரியுமா? தெரியல சார். ஏன்யா உடம்பு பூரா உனக்கு அடிபட்டு இருக்கு, இதுல ஜாட காட்டி கூப்பிடுறியா? அழகே, ஐயோ பாவம். சிஸ்டர் பாருங்க, பெரிய லெவல்ல பிட்ஸ் வந்திருக்கு. அழகேஷ் எங்க எங்க காணா போயிட்டான்? அழகேஷ், என்னடா ஈஜிப்ஷியன் மம்மி மாதிரி ஆயிட்ட? டேமேஜ் ஆயி போச்சு. ஆமா. ஐயோ, பார்சல் கட்டானுங்க. அப்படியே பார்சல கொண்டு போய் பெட்ல வைப்பா. ஓகே ஓகே. இடிக்காதயா? நீங்க தானே சிஸ்டர் இடிச்சீங்க? அப்படிதான். ஓகே. கனெக்ஷன் விட்டு போச்சு. கனெக்ஷன் விட்டு. இது ஓ ஓகே ஓகே ஓகே. செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓகே தானே? என்ன ப்ராப்ளம்? நீங்க தான் ப்ராப்ளம். போய் ஃபுல்லா படிச்சிட்டு வாங்க டாக்டர், போங்க. ஓகே ஓகே. அறகுறையா இது? ஏப்பா, உன்னை ஆளை வச்சு அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. நீ லாரி இடிச்ச மாதிரி இருக்க. எப்படி இவ்ளோ டேமேஜ் ஆச்சு? யாருன்னே தெரியலப்பா. 4 பேர் எருவு மாடு மாதிரி இருக்கிறானுங்க. விசிட்டிங் கார்டு கூட கொடுக்காம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. எப்படி நான் ட்ரேஸ் பண்ணுவேன்? கஷ்டம் தான். அழகே, அறிவு இருக்காயா? ஐயோ இல்ல, டாக்டர் கிட்ட வாங்கி தரேன். ஜஸ்ட் டோன்ட் வரி. அழகேஷ், உனக்கு ஒரு உண்மை சொல்லிட்டா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ காரணமா? போலீஸ் போலீஸ். சும்மா இரு. நான் சொல்றது கவனமா கேளு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவங்க அப்பாக்கு லவ்வே பிடிக்கல. எந்த அப்பனுக்கு தான் லவ் பிடிக்கும்? கரெக்ட். சோ நீ அமெரிக்கா போயிட்டேன்னு நினைச்சிட்டு எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு உன் போட்டோ அனுப்பிச்சேன். அதான் இந்த டேமேஜ். அடா பாவி, நீ அமெரிக்கா போல, உன் தப்பு தான் இது. அதை ஏன்டா கேக்குற? என் பாஸ்போர்ட்டுக்கும் ரேஷன் கார்டுக்கும் இடையில ஒரு கன்ஃபியூஷன் ஆகி பாஸ்போர்ட்ல மண்ணெண்ணெய் 5 கிலோன்னு பிரிண்ட் பண்ணிட்டாங்கடா. அந்த பிரச்சனை இப்பதான்டா மெல்ல மெல்ல சால்வ் ஆயிட்டு வருது. அதுக்குள்ள நீ எப்படி நான் பாட்டா பிரிச்சு போட்டியே. இப்ப நான் எப்படி அமெரிக்கா போவேன்? டோன்ட் வரி மை ஃப்ரெண்ட். ஹாஸ்பிடல் செலவு பூரா நான் பாத்துக்கிறேன். எங்க உடைஞ்சிருக்கோ எல்லாத்தையும் ஃபியூஸ் பண்ணி அமெரிக்காக்கு விசா எடுத்து உன்னை அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு. சரி, ஆனா அது வரைக்கும் நீ வீட்டை மாத்திட்டு தலைமறைவா இருக்கணும். ஓகே? தலை இப்பவே பாதி மறைஞ்சுதானப்பா இருக்கு. முழுசா மறைச்சிக்க. வரட்டா? ஏப்பா பேஷண்ட பாக்க வரியே, ஒரு ஆரஞ்சு பழமாவது எடுத்து வரக்கூடாதா? ஆரஞ்சு சீசன் இல்லையே. மறந்துட்டு பாரு. இதுக்கு எப்போ சீசன் உண்டு? இது எங்க சொருவது? இப்போ எவ்வளவு பெரிய வாய். அங்கேயுமா போச்சுடா. டாக்டர், கண்ட இடத்துல அடிபட்டு இருக்கு. எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணுங்க. நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு போறேன். நல்லா பாத்து பாரு. பினிஷ் வரேன். ஓகே பை. போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியே கிட்னி திருடுற ஏரியா மாதிரி இருக்கேடா. சந்துரு சீக்கிரம் என்ன டிஸ்சார்ஜ் பண்றான். என்னையா ரொம்ப நேரமா நோண்டிட்டீங்க? என்னதான் ஆச்சு சார்? வண்டி ஒரு இன்ச்சு கூட நகராது. ஏதோ மேஜர் ஃபால்ட். உங்க 2 பேர்த்து இன்னும் வேலைக்கு வச்சிருக்கும் பாரு, அதான் மேஜர் ஃபால்ட். ஏயா, அந்த எஸ்ஆர் எஸ்டேட் எத்தனை மணிக்கு வேலை விடுறேன்? 10:30 மணிக்கு சார். இப்போ மணி 10 ஆச்சு, நடுத்தல நிறுத்திட்டேன். அதை எப்படியாவது ஏழை எடுக்கிற எவ்வளவு ஆசைப்பட்டேன். இந்த இளவரத்து ஏரியாவில் ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது. செல்போன் அடிச்சு வீட்டுல இருந்து ஒரு வண்டி அனுப்பிச்சலாம்ல. போன பந்தவா பாக்கெட்ல போட்டு நின்னுக்கியா. பாலு, வண்டி நிறுத்துங்க. என்னப்பா டேட், அங்க பாருங்க, ரோட்ல ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிருக்கு. அதுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா? ஆகுதுப்பா. இனி 10 மணிக்கு ஏலம். எப்படியாவது எஸ்ஆர் எஸ்டேட் நம்ம ஏலத்துக்கு எடுத்தாங்கப்பா. போயிடலாம் டேட், ப்ளீஸ். பாலு, ரிவர்ஸ். இப்படி கேனத்தனமா இருக்கிறனால தான் பொண்ணை எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இழுத்து ஓடிட்டா. குட். போது. ஹலோ, என்ன சார் ப்ராப்ளம்? இல்ல சார், வண்டி நல்லா இருந்தது. சனியை முடிச்ச ஒரு நோண்டி ஏதோ கெடுத்து வச்சிட்டேன் சார். ஓஹோ, எங்க வண்டியில ஒண்ணு இருக்கீங்களே, டிராப் பண்ணிட்டு போறோம். அப்படியா? தேங்க்யூ சார். ப்ளீஸ். சார் நானும் ஏறிக்கிறேன் சார். நீ எங்க ஏறிட்டு வர? இவங்களே ஓசி கூட்டு போறாங்க, நீ வேற உள்ள ஏறியா? போய் வண்டி ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போய். சரிங்க சார். இஸ் மை ஃபாதர். வணக்கம் சார். வாங்க போலாமா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவே இல்லையே. மகாதேவன், ஊட்டி சார். ஓ, ஐ அம் குன்னூர் வரதராஜன். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். நாங்க போய் முதல்ல இறங்கிறோம். அப்புறம் நீங்க வண்டியில போய் இறங்கிட்டு வண்டி சீக்கிரம் பாப்பா. ரொம்ப அவசரமா சார்? ஆக்சுவலி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நாங்க எஸ்ஆர் எஸ்டேட் எல்லாம் எடுத்தோம். அப்படியா? ஏன் சிரிச்சீங்க? இல்ல, நானும் அந்த எஸ்டேட் ஏலம் எடுக்கிறதா போயிட்டு இருந்தேன். அப்படியா? போட்டிக்கு ஏலம் எடுக்கிறவனே கூட கூட்டு வரமே பக்கம் போச்சு உங்களுக்கு. அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க போட்டியில ஏலம் எடுத்தா டசன்ட் லுக் நைஸ். அது எப்படி சார்? உங்க வண்டியில வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டி அங்க ஏலம் எடுத்தா அது நல்லா இருக்குமா? நாங்க வந்து ஒண்ணுமே பேசாம வாயை மூடி உட்காந்துங்க சார். நோ 2 பேருமே விட்டு கொடுத்துட்டு ஏலம் எடுக்கலன்னா வேற யாராவது எடுத்துட்டு போறாங்க.
ஒண்ணு பண்ணலாமா? ஏன் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல எடுக்க கூடாது? அட இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. இப்படிதான் என் பையன் எல்லா விஷயம் சூப்பரா பிளான் பண்ணுவான். டிஸ்சார்ஜ்! ஏ வானமே, நீ உயரத்தில் இருப்பதால் உன்னை பிளாட் போட்டு விற்காமல் இருக்கிறார்கள். ஆஹா, வெளி உலகத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அமெரிக்கா போற நேரத்துல அடிச்சு போட்டு அப்செட் பண்ணிட்டாங்களே. சார் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி சார் போகணும்? ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு, போயிடலாம். சார் அதனால முடியாது சார். அப்ப நடு ரோட்ல நடந்து போ. கார் அடிச்சுச்சுன்னா 5 நிமிஷத்துல அவங்களே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தேங்க்யூ சார். கடுமையான டிபி எல்லாம் பொல்யூஷனால வர்றது. இதனாலதான் நான் அமெரிக்கா போறேங்கிறேன். ஆஹா, அன்னைக்கு அடிச்ச அடியில வாட்சே நின்னு போய் கிடக்குதே. இதை முதல்ல கரெக்ட் பண்ணணும். என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் 1 கிராம் கோல்டு மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க லேடிஸ் தானே? மே நோ த டைம் ப்ளீஸ். யா, டைம் யா, ஒரு பாதி டைமாவும் சொல்லுங்க. பாஸ் அவனை பாத்தீங்களா? எப்போ மீட் பண்ணலாம்னு டைம் கேக்குறான் பாருங்க. பாஸ், அவனை தீத்துட்டா. இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? இந்தியாவுல ஏன் இப்படி இதயங்கள்லாம் சுருங்கி போச்சு? டைம் தானே கேட்டேன், சொல்றதுக்கு என்ன? இதுவே அமெரிக்காவா இருந்ததுன்னா அங்கங்க மணிக்கூண்டுகள் இருக்கும், நானே பார்த்து கரெக்ட் பண்ணிருப்பேன். இங்கதான் கூண்டுல இருக்க முள்ள திருடிட்டு போய் பேரிச்சம்பளத்துக்கு போட்டுறாங்களே. எப்படி நான் டைம் தெரிஞ்சுக்கிறது? ஏய், உன்னை நான் இதோட விட மாட்டேன். உன்னை நான் திருத்தி காட்டுறேன். டைம் என்ன சொல்லு, நில்லு. டைம் சொல்லிட்டு போ. அதுக்குள்ள எங்க போயிட்டா? இந்தியன் ஜனத்தொகை மிஸ் ஆயிட்டா. டைம் தெரிஞ்சுக்கணுமே. ஆஃப் சைடு மாறிட்டாங்க. கேப்ல கிடா வெட்டிட்டாலே. ஆஹா, வந்துட்டீங்களாப்பா. என்னடா கேட்ட? டைம் தான். எதுக்கு டைம் கேட்ட? கரெக்ட் பண்றதுக்கு. எப்படி கரெக்ட் பண்ணுவ? கைய வச்சு தான். கைய வச்சா செட் ஆயிடும். செட்டானா? செட்டானா கட்டிக்க வேண்டியதானப்பா. கட்டிக்க வேண்டியது தானா? அடடா, டேய், அந்த ஹாஸ்பிடல் பெட்ட ரெடி பண்ணுங்கடா. அம்மா! அதே ஆளு, அதே இடம், அதே அடி. அதே நர்ஸ், வலி தாங்க முடியல, மயக்க மருந்து கொடுங்க. ஒரு நிமிஷம். அந்த 50 ரூபா வாடகை பாக்கி எங்கடா? அப்பா, என்ன கப்புடா சாமி. இதை விடையா ஒரு மயக்க மருந்து வேணும். என் புது பாட்டு குன்னூர் வரதராஜனுக்கு நேர்ல கொண்டு போய் கொடுக்கணும். அவரு பேரே எழுதி என்னங்க, கோயிலுக்கு போனப்போ ஒரு ஃபேமிலி மீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கும் நேர்லயே போய் கொடுத்துடலாம். கொடு யாருக்கு வேணும்? எதுக்குமா அதெல்லாம்? ஏதோ வழியில பார்த்தோம், பேசணும். அதோட விடாம நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ சும்மா இரு. அப்படிப்பட்ட ஃபேமிலி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது நமக்கு தான் பெருமை. அந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் உன் பொண்ணுக்கு பிடிக்காதே. கிருதா வச்சது, கிறுக்கு பிடிச்சது, மென்டல் ஹாஸ்பிட்டல் எஸ்கேப் ஆகி வந்ததெல்லாம் தானே பிடிக்கும். யாரு இது? நாம இப்பதான் பேசிட்டு இருந்தோம், இதோ அவங்களே வந்துட்டாங்க. ஹலோ பவானி, வாங்க மிஸ்டர் வரதராஜா. மகாதேவன், how are you? எப்படி இருக்கீங்க? நல்லா பாதங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, இது எல்லாம் ஏற்கனவே அறிமுகமானவங்களா இருப்பாங்க போல ஊர்ல இருக்கு. இருந்து வந்த மறுநாள் எங்க அம்மா வந்துட்டாங்க. எஸ்டேட் பார்த்தவங்க பார்ட்னர் பார்க்க சொன்னாங்க. கூட்டு வந்து ஏற்கனவே அறிமுகமானவங்க இருக்காங்க. எப்படி நம்ம செட்டப்? ஆல் அக்கார்டிங் டு பிளான். வாங்க வாங்க, வழி இல்ல எப்படி? வழி விட்டா தான் ஆகும். வழி விடுங்க. உள்ள வாங்க. இது என்னோட wife திலகா. வணக்கம்மா. யாரு சவுண்ட் பாத்து? அது என்னோட மாப்பிள்ளை கோபால். பொண்ணு எடுத்தேன், பொண்ணை கொடுத்தேன். பிபி பார்ட்டி. பாத்துப்பா, ஊட்டி கிளைமேட் ஆக்சிஜன் கம்மி இல்ல. ரொம்ப நாளாச்சு. ஓகே 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 ஓகே. அப்புறம் எப்படி இருக்கு? லவ்லி காஃபி. அப்படியா? ஆ. இது டீப்பா? சும்மா